Welcome to enlighten class. நாம டெய்லி யூசேஜ்ல வரக்கூடிய சென்டென்சஸோட சேர்த்து இன்னைக்கு நாம லாங்குவேஜ்ல உள்ள பேசிக் ஸ்கில்லையும் தெரிஞ்சுக்க போறோம். அதான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்சஸை 4 வகையா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ். இதுக்கு இன்னொரு பேரு அசர்ட்டிவ்னு சொல்லுவோம். செய்தி வாக்கியம். ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் செய்தி வாக்கியம். Next one, interrogative, வினா வாக்கியம். Interrogative, வினா வாக்கியம். Next one, imperative, கட்டளை வாக்கியம். Imperative, கட்டளை வாக்கியம். Last one, exclamatory, உணர்ச்சி வாக்கியம். Exclamatory, உணர்ச்சி வாக்கியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தியை குறிப்பிடுறதுனால இந்த வகையான வாக்கியங்களை செய்தி வாக்கியம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அத ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ்னு அழைக்கிறோம். இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸை நாம இன்னுமே தெளிவா புரிஞ்சுக்க நம்ம டெய்லி யூசேஜ்ல வர்ற சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். I like chocolates. I like chocolates. அவர் என் அப்பா. He is my father. He is my father. அவங்க ஒரு கார் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. They have come to buy a car. They have come to buy a car. அவர் தான் இந்த டீமோட கேப்டன். She is the captain of this team. She is the captain of this team. மோகன் ஒரு சுற்றுப்பயணம் போவதற்கு திட்டமிட்டிருக்கார். மோகன் planned a tour. மோகன் planned a tour. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு WH questions, இன்னொன்னு SR/No questions. WH questions WH வேர்ட்ஸ்ல, அதாவது what, when, where, why இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல ஆரம்பிக்கும் சென்டென்சஸ். SR/No questions ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல ஆரம்பிக்கும். இப்ப ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நாளைக்கு நீ எங்க போற? Where are you going tomorrow? Where are you going tomorrow? இங்க whereன்ற WH வேர்ட்ல क्वेश्चन ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு WH question. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? Which color do you prefer? Which color do you prefer? இங்க whichன்ற WH வேர்ட்ல ஆரம்பிச்சிருக்க WH question பார்க்கிறோம். இந்த விடுமுறை எப்போது முடிவடைது? When will these holidays end? When will these holidays end? இங்க when என்ற WH வேர்ட் வந்திருக்கு. நீங்க ஏன் கிளாஸ் ரூம்ல சிரிக்கிறீங்க? Why are you laughing in the classroom? Why are you laughing in the classroom? இங்க why என்ற WH வேர்ட் வந்திருக்கு. இது ஒரு WH question, interrogative sentence. பரீட்சையில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? How much did you score in test? How much did you score in test? இங்க howன்ற WH வேர்ட் வந்திருக்கு. இது ஒரு WH question, interrogative sentence. நெக்ஸ்ட் SR/No questions பார்க்கலாம். SR/No questions போறதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹெல்பிங் வேர்ப்ஸ் மொத்தம் 20 இருக்கு. அந்த 20ல ஏதாவது ஒரு வேர்ட்ல தான் இந்த SR/No question ஸ்டார்ட் ஆகும். சோ அது இப்ப என்னன்னு பார்த்துடலாம். Is, was, are, were, am. இந்த 5ம் be verbs. Do, did, does, do verbs. Has, have, had, has verbs. Will, would, can, could, may, might, shall, should, must. இந்த 9 verbsம் modals. So டோட்டலா 20 verbs இருக்கு. இந்த 20 verbsல ஏதாவது ஒரு verbsல தான் SR/No question ஸ்டார்ட் ஆகும். So வர எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க.
நீங்க கோவாவுக்கு வர்றீங்களா? Are you coming to Goa? Are you coming to Goa? இங்க ஆறுன்ற ஹெல்பிங் வெர்ப்ல ஆரம்பிச்சிருக்க எஸ்ஆர்னோ கொஸ்டின் இது. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? Do you want to eat something? Do you want to eat something? இங்க doன்ற ஹெல்பிங் வெர்ப்ல ஆரம்பிச்சிருக்க எஸ்ஆர்னோ கொஸ்டின் இது. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருதா? Is your English getting better? Is your English getting better? இங்க isன்ற ஹெல்பிங் வெர்ப்ல கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின். எனக்காக கதவை திறக்க முடியுமா? Could you open the door for me? Could you open the door for me? இங்க couldன்னு வந்திருக்கு. இது ஒரு மாடல் verbs. அதுவும் helping verbsல ஒண்ணு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது imperative sentences. Imperative sentences நாம ரெக்வெஸ்ட் பண்ணி பேசுறதுக்கும் ஆர்டரா பேசுறதுக்கும் கமாண்ட் கொடுக்கறதுக்கும் பயன்படும். பொதுவா இந்த imperative sentence மெயின் verbsல ஆரம்பிக்கும். மெயின் verbs அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்மளுடைய செயல். எக்ஸாம்பிளுக்கு கம், go, run, walk, eat இந்த மாதிரி நம்ம செய்யற எல்லா செயலையுமே verbன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி verbsல ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் imperative sentences. உங்க ரூமை கிளீன் பண்ணுங்க. Clean your room. Clean your room. இங்க cleanன்ற மெயின் verbல ஆக்ஷன் வேர்ட்ல ஆரம்பிச்சிருக்க சென்டென்ஸ் இது. இது ஒரு imperative sentence. 5 மணிக்கு அங்க இருக்கணும். Be there at 5. Be there at 5. இங்க beன்றது ஒரு ஹெல்பிங் verb. சில சமயத்துல இந்த மாதிரி ஹெல்பிங் verb ஸ்டார்ட் ஆகியும் imperative sentence வரும். என்னோட வழிக்கு வராத. Move out of my way. Move out of my way. இந்த சென்டென்ஸ் மூவ்ன்ற ஆக்ஷன் வேர்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு imperative sentence. உங்களை கவனிச்சுக்கோங்க. Take care. Take care. Takeன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. இது ஒரு imperative sentence. நான் சொல்றத கவனமா கேளுங்க. Listen to me carefully. Listen to me carefully. இங்க லிசன்ன்ற ஆக்ஷன் வேர்டு வந்திருக்கு. இது ஒரு imperative sentence. நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல லாஸ்ட் வரக்கூடியது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இது நாம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு, கோபத்தோடையோ கவலையோடையோ இல்ல சர்ப்ரைசிங்கா பேசுறதுக்கும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பயன்படும். இது முடியல ஆச்சரியக்குறி வரும். இது ஒரு நல்ல செய்தி. That's good news. That's good news. கடவுளுக்கு நன்றி, என்னை காப்பாத்திட்டீங்க. Thank God, you saved my life. Thank God, you saved my life. என்ன ஒரு இனிமையான ஆச்சரியம். What a pleasant surprise. What a pleasant surprise. எவ்வளவு பெரிய வெற்றி. What a great victory. What a great victory. அப்படி சொல்ல அவருக்கு எவ்வளவு தைரியம். How dare he said that. How dare he said that. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. And thanks for watching.